பிரைஸ் தி லார்ட். 27வது அதிகாரத்தில் போட்டிருக்கோம், கர்த்தர் அருவருப்பான யாவையும் தொழிலாளிகளை கைவேலைகளை செய்ய வேணாம். அதாவது விக்கிரகங்கள் இதெல்லாம் செய்கிறவங்களுக்கு பார்த்து சொல்கிறாரு, அது மாதிரி அந்த காரியங்களையும் செய்ய வேண்டாம். அது அருவருப்பானது. வாழ்க்கை பார்க்கப்பட்ட யாதொரு விருக்கத்தையும் ஒவ்வொன்று ஒளிப்படத்தில் செய்து வைக்கிறவனுக்கும் தண்டனை உண்டு நின்றாரு. இந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் நம்ம பார்ப்பிக்கப்பட்டவர்கிட்ட ஒளிப்படத்தில் ஒழிச்சு வைக்கிறோமே. புதிய ஏற்பாட்டு காலத்தில் நம்ம எதுவுமே செய்ய முடியாது. நாம் இல்லாட்டி வேறு ஏதாவது அது மாதிரி செய்து உள்ளே வச்சோம்னா அது ஒரு விக்கிரமாகும். அது நம்மளுக்கு ஆராதனைக்கு அது மாதிரி வச்சுருந்தோன்னா கர்த்தர் அந்த ஆராதனையை கேட்க மாட்டார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆமென் என்று சொல்கிறது. அடுத்தது, தகப்பனை தாயை தூஷிக்கிறவன் சபிக்கப்படும். நல்லா கவனிங்க, எங்கே ஸ்டார்ட் பண்ணுறார்? கர்த்தர் சொல்கிறாரு, தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணு, அவங்கள ஆசீர்வதி, தூஷிக்காத, அவங்கள இது பண்ணாத, திட்டாத. ஆகவே இந்த மாதிரி தூஷிக்கிற வேலைகள் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். தகப்பனையும் தாயையும் தூஷிக்கிறவங்க அவர்களே கர்த்தரே அடித்து போடுவார். ஆகவே கேர்ஃபுல்லாக இருங்க. அது மாதிரி எந்த காரியமும் செய்யாமல். ஐ ஹோப் நீங்கள் எல்லாம் ரொம்ப நல்லவங்க நினைக்கிறேன். சில காரியங்கள்லாம் கொடுத்துருப்பாரு, அதெல்லாம் படிக்கிறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அதெல்லாம் சிலதில் பார்ப்போம், சிலதை வேணான்னு ஒதுக்கி வைக்கிறேன். வீட்டில் சேர்ந்து நீங்கள் படித்து பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.